நல்லாவே இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ? கதை புரியலையா? கதை புரியல இல்ல, கதையே இல்ல படத்துல. God song last he played. Actually, I'm a singer. Okay, it was nice actually. The last and the God songs one irundhuchu. She was singing with her breakdown heart, but that was nice actually. Out of 10 கொடுக்கலாம் கண்டிப்பா. ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அந்த கப்பிள்ஸ் நடுவில் இந்த சண்டை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இதெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது தெரியும். நல்ல மூவி, ஃபேமிலிஸோட போய் பார்க்கலாம். காசுல பாப்கார்ன்லாம் சாப்பிடலான்னு பார்த்தா ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 10க்கு 9.5 கொடுக்கலாம் ப்ரோ. 9.5 கொடுப்பீங்க. அந்த 0.5 ஏன் கட்டு? 0.5 அது கொஞ்சம் லைட்டா நடுவுல மட்டும் கதை புரியல ப்ரோ. அப்படியா? காமெடி சென்டிமெண்ட் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பரான மூவி, எல்லாரும் வந்து பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்துச்சு. நல்லா கனெக்ட் ஆச்சுங்களா உங்க வாழ்க்கையில? கனெக்ட் ஆச்சா? படம் நல்லா தான் இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். கலப்பு எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல ஓபன் பண்ணதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உங்க ஒரு ஆடியன்ஸ்க்கு ஐ மீன் ஃபேன்ஸ்க்கு செம்ம ஒரு ட்ரீட் தான் படம் பார்க்க. கலப்பு எப்படி போச்சுமா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப த்ரில்லிங்கா தான் போச்சு. செகண்ட் ஹாஃபும் பெஸ்டா தான் போச்சு. அந்த ஆக்டிங்லாம் ரியலா இருக்கு. காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே இந்த தியேட்டர்ல எல்லாருமே ஒரு எந்தோட தான் இருந்தாங்க. காமெடி சீன்லாம் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் ஓதி இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுங்களா உங்க எக்ஸ்பெக்டேஷன்? லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகா இருக்கும். சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் லேகா இருக்குமே தவிர்த்து பட் இட்ஸ் ஓகேங்க. படமா நீங்க பாக்கும்போது செம்ம ஃபன், குரூப்பா வரும்போது செம்ம ஃபன். இல்ல லவ் ஃபுல்லாவே இல்ல, இடல வந்துட்டு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி ஒரு ஹியூமனுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க லவ் மேட்டரே இருக்கு. சோ ஓவரால் படத்துக்கு நான் ஃபுல் ரேட்டிங் கொடுப்பேன். பிகாஸ் ஐ எமோஷனலி கனெக்டட் ஆன மூவி. ஒரு தடவை அதனால தான் வந்துட்டு ஹீரோயின் அவங்களோட லவ்வே புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை வருது. அதனால நல்லா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. லேக்ல எதுவுமே இல்லை, எல்லாம் பொறுமையா உட்காந்து பார்க்கணும், அவ்வளவுதான். படம் நார்மலா ஒரு காமெடி ஜோன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஃபுல் பிளாஸ்ட், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு சென்டிமெண்ட், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் செம்மையா இருந்துச்சு. அதாவது இதுல வந்து இந்த மூவில வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருந்துச்சு. ட்விஸ்ட் ஃபுல்லா ட்விஸ்ட் தான். ஆனா லைக் நம்ம நெக்ஸ்ட் இந்த கதை தான் வரும் அப்படின்னு இந்த மூவில சொல்ல முடியாது, யாராலே கண்டுபிடிக்க முடியாது. லைக் அந்த மாதிரி இருந்துச்சு மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். இல்ல ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கல ப்ரோ. பக்காவா உங்களுக்கு போர் எங்கும் போர் அடிக்காது. பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம் படம் வந்து. அப்படி ஒரு படம் அது. படத்துல சுத்தமா லாக் இல்லையானா? அப்போ லாகே இல்ல ப்ரோ, லாகே இல்ல. நீங்க சும்மா போய் பாருங்க, கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கோங்க. ஆனா கதை புரியல இல்ல, கொஞ்சம் பார்க்க அது தெரிஞ்சிடும். கொஞ்சம் செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஏன்னா கொஞ்சம் கனெக்ட்ஸ்லாம் பண்ணது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தா கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிறதுலாம் ஈஸியா இருக்கும். பட் கொஞ்சம் நீங்க பார்க்கணும், உன்னிப்பா பார்க்கணும். பட் நல்லா இல்ல ப்ரோ. நம்மளே வெறியாச்சு. நம்ம வெளில வந்து நெகட்டிவ் அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியல. பிகாஸ் எனக்கு மாசான மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இட் இஸ் அ மாஸ்.